இல்லைங்க, சாமி பக்கத்துல போய் பேசுறதுக்கு எங்களுக்கு தாங்க தகுதி இருக்கு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு கேட்டு பாருங்க. நாங்கெல்லாம் பிறப்பிலேயே கடவுளோட முகத்துல பிறந்தவங்க, எல்லாம் முகத்துல பிறந்தவங்க தான். ஆனா லட்டுல இருக்கிறது நெய்யா மாட்டு கொழுப்பான்னு கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது இல்லையா? அட உங்களுக்கு தெரியாட்டி போகுது, கடவுளுக்காக தெரிய வேணாம்? தெரியணுமா இல்லையா? முக்காலம் உணர்ந்த ரிஷிகளுக்கும் தெரியல, லட்டு பிடித்த பிராமணர்களுக்கும் தெரியல. கண்டிஷன் போடுறாங்க, லட்டு பிடிக்கிறதுக்கு பிராமணர்கள் மட்டும்தான், அதுவும் இந்த இதுல பிறந்த ஐயங்கார் மட்டும்தான் லட்டு பிடிக்கணும். சாதாரண மனிதர்களுக்கு கூட நெய்ல டால்டா கலந்துருக்குன்னா தெரிஞ்சிருங்க. தெரியுமா தெரியாதா? அப்ப உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, திறமை இருக்கு? அதை எப்படி சுத்தப்படுத்துறாங்க? அதுக்கு மேல மாட்டு கொழுப்பு கலந்து சுத்தப்படுத்துறது எதை வச்சுன்னா மாட்டு மூத்திரத்தை வச்சு. ரெண்டும் மாட்டு தானே, அட அதுக்கு இது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா கோயிலுக்குள்ள போனா எங்களுக்கு தான் தகுதி திறமை. இந்த தகுதி திறமையில நம்ம நிதியமைச்சர் இருக்காங்க பாருங்க. நீங்க ஜாதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்தியாவில் கருணை மிக்க பெண்மணி 2வது அன்னை தெரசா அவங்க தான். ஒரு கேள்வி கேட்டா அப்படி அன்பா பேசுவாங்க பாருங்க. நண்பரே இங்க வாங்க, அப்படி அன்பா வந்து கேளுங்க, பதில் சொல்றேன் அப்படிம்பாங்க. அப்புறம் பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ற பதில்லாம் ரொம்ப அன்பாதான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு தேர்தலில் கூட நின்னது இல்லையே. ஏதாவது தேர்தலில் நின்றுருக்காங்களா? மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா? இல்லையே. ஆனா எப்படி திடீர் அப்படியே நிதியமைச்சரானாங்க? அதே கட்சியில ஒரு அம்மா தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்னு கத்தி கத்தி எல்லாரும் கேலி பண்ணாங்க. அவ்வளவு கேலிய வாங்கி தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணி அந்த அம்மா வேணா நாங்க கவர்னரா வேற ஊருக்கு அனுப்புறோம், அமைச்சரா ஆக்க மாட்டோம். ஆனா தேர்தல்லையே நிக்காம டைரக்டா நிதியமைச்சர் ஆக்குறதுக்கு ஒரு ஜாதி வேணும். இப்படிப்பட்ட ஜாதி ஆதிக்கம் இருந்த இந்த நாட்டுல அதையெல்லாம் தூக்கி உடைச்சு போட்டு எனக்கு தகுதி இல்லை திறமை இல்லை என்று உன் கடவுள் சொல்லுமானால் அந்த கடவுளை உடைச்சு நான் ரோடுக்கு ஜல்லி போடுவேன்னு சொன்னாரு பெரியார். எல்லாரும் ஐயோ என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, என் கடவுள் என்ன படிக்க சொன்னா எனக்கு என்ன பிரச்சனை? என் கடவுள் எனக்கு மரியாதையை கொடுத்தா எனக்கு என்ன பிரச்சனை? என் கடவுள் எப்படி எனக்கு இப்படி ஒரு தலையெழுத்தை எழுத முடியும்? அப்படி எழுதியது என் கடவுளாக இருக்க முடியுமா? அப்படி ஒரு கடவுள் இருக்குமா என்று கேட்டார் பெரியார். இதெல்லாம் தான் திராவிட இயக்கம் உருவாக்கிய அடிப்படை. ஜாதி தப்பு, ஆண் பெண் பேதம் தப்பு, பிறப்பினால உடல் குறையினால ஒருத்தரை நீங்க அவமானப்படுத்துறது தப்பு, மதத்தின் காரணமாக ஒருத்தரை வெறுக்கிறது தப்பு. அவரவருக்கு அவருடைய வழிபாட்டு உரிமை உண்டு. இங்க இருந்து நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வருது, ஜெர்மனியில கிருஷ்ணர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது, ரஷ்யாவில் அந்த ஊர்காரங்கள்லாம் கிருஷ்ணரை தூக்கிட்டு ஆடுறாங்க. ஓகே, ஆடலாம், தப்பு கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஆட போறாங்க. ரஷ்யாவில் இருக்கிறவன் கிருஷ்ணரை தூக்கிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஆடினா உனக்கு நல்லா இருக்கு. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கிறிஸ்துவ தூக்கிட்டு அலேலுயா அலேலுயானா ஏன்பா வலிக்குது? என்ன பிரச்சனை உனக்கு? அவரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னா நல்லா இருக்குமா? பக்கத்து வீட்டுக்காரர் அலேலுயான்னு கத்துனா இவரு சண்டைக்கு போகணுமா? இந்த வெறுப்பை, இந்த மத வெறுப்பை மக்கள் மனதில் விதைக்கிற அந்த அரசியலுக்கு எதிரானது திராவிட தத்துவம். அன்னைக்கு தந்தை பெரியார் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பற்றியும், ஆட்சியில் உயர்ந்த பதவியிலே ஒரே ஜாதிக்காரர்கள் இருக்கிறார்கள், இதான் அவர் பேசியது. ஒரே ஜாதிக்காரர்கள் இங்கெல்லாம் பதவியில இருந்தா மற்றவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அது தவறு என்று கருதிய, அவர் மீது கடுமையான தண்டனை கொடுங்கள் என்று பேசிய அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இன்னைக்கு அவருடைய பேரன் இன்றைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் எடுத்து போடுறார் அந்த பட்டியலை. எத்தனை பேர் மத்திய அரசு பதவியில இருக்காங்க, அதுல அத்தனை பேரும் ஒரே ஜாதியா இருக்காங்க. இது என்ன நியாயம்? இதுதான் சமூக நீதியா என்று இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பட்டியலை வெளியிடுகிறார். அப்படின்னா இந்த அரசியல் போக்கு இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் பெறுவதற்கு அதை வழிநடத்தி செல்லுகிற நம்முடைய திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த முயற்சி தான் அன்றைக்கு தந்தை பெரியார் பேசிய கருத்தை இன்றைக்கு காங்கிரஸ் இயக்கம் ஏற்றுக்கொள்ளவும், ராகுல் காந்தி அவர்கள் அதை எடுத்து சொல்லவும் இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது எனும் போது, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே தேவையான லட்சியமாக இருக்கிறது. அதை கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இது
எத்தனையாவது நிகழ்ச்சி என்று கணக்கு பார்க்கிறேன். இது எத்தனையாவது தொடர் நிகழ்ச்சி. ஜனவரி மாதம் தொடங்கி ஒவ்வொரு சிறப்பு விழாக்களையும் எத்தனை கூட்டங்களாக தொடர்ச்சியாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போதும் இங்கே வரக்கூடிய சகோதரிகள் இந்த கருத்துக்களை கேட்பதை பார்க்கும்போதும் எனக்கு ஒவ்வொரு முறையும் ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. அதற்காக முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு வருவது, நம்முடைய சகோதரிகளை பார்ப்பது என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், எனக்கும் அவர்களை பார்த்தால் அவ்வளவு மகிழ்ச்சி. அதற்கு காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் ஒரு பாதுகாப்பான நாகரிகமான வாழ்க்கைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை பெண் குழந்தைகளை தயாரித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து உலகத்தில் எல்லா இடத்திலும் கொடி நாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த வளர்ச்சியை பார்க்கக்கூடிய பெருமை நமக்கு எப்படி கிடைத்தது என்றால், அதை உருவாக்கிய திராவிட இயக்கம், தந்தை பெரியாருடைய உழைப்பு, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உழைப்பு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய உழைப்பு, இன்றைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்களுடைய உழைப்பு, இவ்வளவும் சேர்ந்துதான் இந்த நாகரீகமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. அதனால் நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு திராவிட தத்துவம் தீராத லட்சியம் என்ற ஒரு அடிப்படை கருத்தோடு இந்த கூட்டம் நடக்கிறது. திராவிட தத்துவம் தீராத லட்சியம், இது ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு நம்ம வேலை முடிஞ்சு போயிடுமா அப்படின்னா இல்லை. என்றைக்கு எல்லோரும் சமம் என்கிற நிலை எட்டுகிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வேலை நிறைவு பெறும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை தத்துவம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ அப்படின்னெல்லாம் நம்ம பார்க்குறோம். பத்திரிகைகளில் பார்ப்போம், சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். அந்த புகைப்படங்களில் இருந்த பெரும்பாலான நம்முடைய தாத்தாக்கள் வெறும் வேட்டி கட்டியவர்கள்தான். தாத்தாக்கள் யாரும் பெரிய அங்கவஸ்திரமோ பெரிய சட்டையோ தலைப்பாகையோடு இருந்தவர்கள் ரொம்ப 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 குறைவு. பாட்டிகள் எல்லாருமே ஃபோட்டோவில் பார்த்தா தாத்தா சேரில் உட்காந்துருப்பார், பாட்டி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா ஃபோட்டோலையும் அவர் என்னமோ ஹெட் மாஸ்டர் மாதிரியும் இந்த அம்மா கிளர்க்கு மாதிரியும் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கணும். ஃபோட்டோவில் கூட அப்படி தான். கல்யாண வீடுகள் இருக்கும், கல்யாண வீட்டில் சேர் 4 போட்டிருப்பாங்க. அந்த 4 சேரில் 4 பேர் ஆண்கள் உட்கார்ந்துருப்பாங்க. பெண்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. அதை மீறி உட்காரணுன்னா ஒரு ஜம்காலம் போட்டிருப்பாங்க. அந்த ஜம்காலத்தில் தான் பெட்ஷீட்டில் தான் உட்காரணும், இல்லைன்னா 2 பாயை போடுவாங்க. இந்த பாயில் உட்காரலாம், பெட்ஷீட்டில் உட்காரலாம், சேரில் உட்காரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நாம் இவ்வளவு பெண்கள் இங்கே கூடி இருக்கீங்க, ஆண்கள்லாம் பின்னாடி இருக்காங்க. ஜமுக்காலம் போட்டு ஜமுக்காலத்து மேலே சேரை போட்டு உட்காந்துருக்கோம். இப்போ யாராவது அம்மா ஆம்பளைங்களுக்கெல்லாம் இடம் இல்லை கொஞ்சம் எந்திரிங்கம்மா அப்படின்னா விட்டுருவீங்க? பின்னாடி போக சொல்லு, நிற்க சொல்லு. ஏன் நின்னா கால் நோகுதா கேட்போமா இல்லையா? ஆனால் அன்னைக்கு உட்கார்ந்தா பொம்பளைக்கெல்லாம் திமிர பாரியா. பெண்கள் செருப்பு போட்டுட்டு நடக்கக்கூடாது. ஜாதி மட்டும் இல்லைங்க, பெண்கள் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது.
கொடை பிடிச்சிக்கிட்டு போகக்கூடாது. இதுக்கெல்லாம் கூட தடை இருந்த நாட்டில் இன்னைக்கு நமக்குன்னு தனி பஸ் இருக்குது. நம்மளை வந்து கட்டணம் கேட்கக்கூடாது. நமக்குன்னு பெண் குழந்தைகள் பிறந்து அவங்க படிக்க போனால், அதுவும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தால் அவங்க படிக்கிற செலவை அரசாங்கம் ஏற்றுக்குது. எவ்வளோ சாதனை! சமீபத்தில் நேற்று தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, இந்த பேராலிம்பிக் அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. ஒலிம்பிக் அப்படின்னா எல்லாரும் முழுசாக உடம்பு இருக்கவங்கெல்லாம் ஓடுறது, விளையாடுறது எல்லாம் முழு உடம்பு இருக்குது. இந்த உடம்புல ஏதோ ஒன்று குறையாக இருக்குது. அவங்களால சமமாக ஓட முடியாது, விளையாட முடியாது, குதிக்க முடியாது, பந்தடிக்க முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. ஒன்று கால் குறையாக இருக்கலாம், கை கொஞ்சம் மாறி இருக்கலாம், பேச்சு வராமல் இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாதாரணமாக இருக்கவங்களோட ஓடணும், ஆடணும், விளையாடணும், போட்டி போடணும் அப்படின்னு ஆசை இருக்குமா இல்லையா? ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட இதெல்லாம் குறைபாடுன்னு யாரை சொன்னாங்களோ அவர்களுக்கெல்லாம் மறையாத நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு பெயர் வைத்தார். அவங்க குறையுடையவர்கள் அல்ல, ஊனமுற்றவர்கள் அல்ல, மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு வாய் பேச முடியலன்னா கண்ணு கூர்மையாக பார்க்கும். அவங்களுக்கு கண்ணு தெரியலன்னா வாசனை நல்லா தெரியும், சத்தம் நல்லா கேட்கும். ஒரு திறமை இல்லைன்னா இன்னொரு திறமை அதிகமாக இருக்கும். ஒரு கை வேலை செய்யலைன்னா அவங்க இடது கையால் ஒரு குத்து விட்டா எதிரில் இருக்கவங்க விழுந்துருவாங்க. ஏன்னா இந்த கைக்கான பலமும் சேர்த்து அந்த கை செய்யும். அதனால் உலகத்தில் என்னென்னமோ பெயர் வச்சாங்க, ஆனால் அதுக்கு பொருத்தமான பெயரை கலைஞர்கள் வைத்தார், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு. அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு போட்டி நடக்குது, ஒரு ஒலிம்பிக் போட்டி. அதுக்கு பேர் பேராலிம்பிக் அப்படின்னு பேர். சாதாரணமானவர் ஓடினா ஒலிம்பிக்கு, மாற்றுத்திறனாளிகள் கலந்துக்கிட்டால் அது பேராலிம்பிக். அந்த போட்டியில் வெற்றி பெற்று வந்த 5 இளம் சிறுவர்களுக்கு, பெண்களுக்கு, ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க, 5 பேருக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இவங்க என்ன பரிசு கொடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நிதி உதவி கொடுத்தாங்க. ஒரு 1 லட்சம் கொடுப்பாங்களா? 5 லட்சம் கொடுத்துருக்கலாமா? 10 லட்சம் கொடுத்துருந்தா எவ்வளோ பெருசு. ஆனால் சகோதரிகளே, ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1 கோடி. ஏன்னா அதை பார்த்து இனி எந்த குடும்பத்திலும் அப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த குழந்தையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தையை வளர்க்கிற ஊக்கத்தொகையை அரசு கொடுக்கும். அந்த குழந்தை உலகம் முழுக்க போய் பெயர் வாங்க முடியும். அப்படிங்கிறத இன்னைக்கு சாதிச்சு காட்டுறோன்னா இது உடல் ரீதியான பிரச்சனை. அதில் அவங்களுடைய குற்றம் இல்லை. சில பசங்க ஸ்கூலில் போய் பேசினாங்க, வச்சாங்க, இது மாதிரிலாம் பார்த்தோம் பாருங்க. நீங்கள் ஏன் குறையோட பிறந்தீங்கன்னா போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி உளறலெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு நீ அந்த பேச்செல்லாம் கேட்காத பாப்பா, இந்த பக்கம் வா, நீ பரிசு வாங்கு, உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் திராவிடத்தின் அடிப்படை தத்துவம். இதுதான் அடிப்படை தத்துவம். பெண்கள், இது நான் சொன்னது உடல் குறை. அடுத்து பெண்கள். பெண்கள்னு பிறந்தாலே இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டில எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா மருத்துவமனையில் இருக்கிற நர்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடுங்க, அப்போ தான் என்ன குழந்தைன்னு சொல்லுவோம் அப்படின்னு. அவங்க அப்படி காசு கேட்டாலே தெரிஞ்சுக்கலாம் பிறந்தது
பெண் குழந்தை. ஏன்னா ஆம்பளை பிள்ளை தான் பிறந்ததுன்னா சொல்லவே வேணாம், அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்க. பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா காசு கொடுக்காம போயிடுவாங்க அப்படின்னு யாருக்கு தெரியுது? நர்சக்காவுக்கு தெரியுது. அதனால் நீ முதல்ல 100 ரூபா கொடு, அப்புறமா என்ன குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ கூட மக்கள் மனசில் ஆண் குழந்தை தான் காப்பாற்றும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை. இன்னைக்கு பெண்கள் படித்து வேலைக்கு போய் பெண் குழந்தைகள் தான் அதிகமாக அப்பா அம்மாவை காப்பாற்றுறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஆம்பளை பசங்கள்லாம் பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன். யாராவது அப்பா அம்மாவை பார்த்துக்கிறவங்க இருந்தால் வருத்தப்படாதீங்க, இன்னும் நல்லா பார்த்துக்கங்க. ஆனால் ஒரு பையன் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறத விட ஒரு பெண் கையில் வருமானம் இருந்தால் அந்த பெண் இன்னும் கௌரவமாக பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஏன் பையனால் பார்த்துக்க முடியாதுன்னா, பையனுக்கு மனைவி இருக்காங்க இல்லையா, மனைவிக்கு அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்கள தான் பார்த்துக்குவாங்க. அதான் நியாயம். அப்படி ஒரு பெண் குழந்தை பிறப்பது என்பதை ஏன் குறைவாக நினைக்கிற சமூகத்தில் பெண் பெற்றதால் பேறு பெற்றேன், நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான சகோதரர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற வரலாற்றில் தனக்கென தனி இடத்தை பதித்தவர். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பாக நான் வரவேற்கிறேன். அப்படி பெண் குழந்தை பிறப்பது கேவலம் என்றும், பெண் குழந்தை பெற்றவர் நரகத்துக்கு போவார்னு சொன்னாங்க. நரகத்துக்கு போவார். ஏன், எதற்காக ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னு கேட்டால், பையன்தான் பிற்காலத்தில் கஞ்சி ஊற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன செய்வார்னா கொள்ளி வைப்பாருன்னு. ரெண்டும் ரொம்ப நல்ல வேலைங்க. ஒன்று கஞ்சி ஊற்றுறது, சோறு போடுறதில்ல, ரெண்டாவது கொள்ளி வைக்கிறது. இதுக்காகவா ஒரு வீட்டில் பிறந்து வளர்கிற ஒரு பெண்ணை அவ்வளவு மட்டமாக நடத்துகிறீங்க என்று கேட்டு அந்த பெண்ணை நீ படி, வேலைக்கு போ, ஆண்களை போல சுதந்திரமாக இருன்னு சொன்னவர் தந்தை பெரியார். சாதாரணமாக இல்லை. இன்னைக்கு 2024 நம்ம சட்டம் போடுறோம்னா இதுக்கு அடிப்படை 1925 தந்தை பெரியார் எழுதியது, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால். 1929 செங்கல்பட்டில் ஒரு மாநாடு போட்டார். அந்த மாநாட்டுக்கு பேர் சுயமரியாதை மாநாடு. அந்த சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? பெண்களுக்கு எல்லா சொத்துலேயும் சரி பாதி பங்கு கொடுக்கணும், 50 விழுக்காடு இடம் கொடுக்கணும், சொத்து கொடுக்கணும், அரசு வேலைகளில் சரி பாதி பெண்களுக்கு ஒதுக்கணும், பெண்கள் போலீஸ் ஆகணும், பெண்கள் இராணுவத்தில் சேரணும். இதெல்லாம் 1929 இந்த திராவிட இயக்கத்தின் தலைவர் தந்தை பெரியார் போட்ட தீர்மானம். இதெல்லாம் எப்போ தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. 1929 தீர்மானம் போட்டு அந்த தீர்மானம் 1989 சட்டமாச்சு. அப்போ தான் பெண்களுக்கு சொத்துரிமை, சொத்துல சம உரிமை அப்படின்னு கலைஞர் அவர்கள் பரம்பரை சொத்தில் பெண்களும் பங்காளிகள்னு ஆக்கிட்டார். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அண்ணன் தம்பிக்கு பெண்கள் பங்காளி ஆகக்கூடாது. ஏதோ சீர் கொடுத்தமா வாங்கிட்டு மரியாதையாக ஓடி போயிரு, அப்பப்போ பாசமலர் படம் பாரு, கண்ணீர் விடு, அப்பப்போ சென்டிமெண்ட் படம் எடுத்து விட்டுக்கிட்டே இருப்போம். அண்ணா நீ வந்தாலே போதும்னா அப்படின்னு சொல்லு, சொத்து கேட்டுறாத. இதெல்லாம் தான் பாசம். அந்த பாசமெல்லாம் பத்திரமா வச்சுக்கங்க.
உங்களுக்கு உரிமை சட்டப்படி இருக்குன்னு கலைஞர் அவர்கள் 1989 அது சின்ன இடமா இருக்கலாம், இதை எப்படிங்க பங்கு போடுறதுன்னு கேட்கலாம். பங்கு போட முடியாட்டி வித்துட்டு காசு கொடுன்னாங்க. வித்துட்டு பங்கு கொடு. ஏன்னா அந்த பெண்ணும் அந்த வீட்டில் பிறந்து உழைச்ச பெண் தானே, அது எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவ? இதை சும்மா பேசலாம்ப்பா. மாநாட்டில் தீர்மானம் போட்டது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால, சட்டமாக்குனது 1989. இதை தவிர இது பெண்களுக்கானது சமத்துவம். ஜாதின்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஜாதி. அதில் யார் படிக்கலாம் யார் படிக்கக்கூடாது இப்போ கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த ஜாதிக்கு ஒரு தனி மரியாதையே இருக்கு. என்ன இருக்கு? ஒரு அம்மா ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. முதல்வராக இருக்கும்போது ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு? ஜெயலலிதா அம்மையார். ஆனால் பத்திரிகையில் என்ன எழுதுவாங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க. யாரு? ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க A1. அவங்க கூட A2ன்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க ரொம்ப கெட்டவங்க. எப்படி? A1 நல்லவங்க, A2 கெட்டவங்க. இதுக்கு என்ன காரணம்னா அதான் ஜாதி. அவங்க ஸ்ரீரங்கத்தில் பிறந்தாங்க, A2 பக்கத்தில் மன்னார்குடியில் பிறந்தாங்க. அவங்க அக்ரஹாரத்தில் பிறந்தாங்க, இவங்க குடியானவர் தெருவில் பிறந்தாங்க. 2 பேரும் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க முதல்வராக இருந்தாங்க, இவங்க கூட இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பத்திரிகையில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படி தான் எழுதுவாங்க. அதே சமயம் மற்றவர்களாக இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதியை கொண்டு அவர்களை அவமானப்படுத்துவது நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ கூட நடக்கும். உங்கள் வாட்ஸ்அப் திறந்தீங்கன்னா நம்ம தலைவர்களை எல்லாம் கேவலப்படுத்தணும்னா எப்படி ஜாதியை சொல்லி எழுதுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 1900 இந்த நாட்டில் படித்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளவு பேர் பல்கலைக்கழகத்துக்கு போனாங்க? இந்த பட்டியெல்லாம் எடுத்து போட்டு தந்தை பெரியார் கேட்குறாரு. பெரியார் கேட்பதற்கு முன்னால இங்கே தோன்றிய நீதி கட்சி டாக்டர் நடேச முதலியார் தொடங்கி பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க கேட்டாங்க, ஏன் எல்லாரும் வேலைக்கு வரக்கூடாது? இல்லைங்க, தகுதி திறமை போயிடும். அது எப்படி எல்லாரும் உள்ள வந்தால் தகுதி திறமை போயிடும்? எங்களுக்கு தனி திறமை இருக்கு. சரி, எங்கே போனாலும் தகுதி என்ன திறமை என்ன? அப்போ நம்முடைய அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார். அவங்க அறநிலையத்துறையில் கோயிலில் போய் எல்லாரும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சட்டம் போட்டாச்சு. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். அதுக்கு போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க. அப்புறம் ஸ்டே எல்லாம் தடை உடைச்சாச்சு, அப்பாயின்மெண்ட்டும் போட்டாச்சு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போடுறதுக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க, சாமி பக்கத்தில் போய் பேசுகிறதுக்கு எங்களுக்கு தாங்க தகுதி இருக்குது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குது கேட்டு பாருங்க. நாங்கள்லாம் பிறப்பிலேயே கடவுளோட முகத்தில் பிறந்தவங்க, எல்லாம் முகத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் லட்டில் இருக்கிறது நெய்யா மாட்டு கொழுப்பான்னு கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது இல்லையா? உங்களுக்கு தெரியாட்டி போகுது, கடவுளுக்காக தெரிய வேணாம்? தெரியணுமா இல்லையா? முக்காலம் உணர்ந்த ரிஷிகளுக்கும் தெரியல, லட்டு பிடித்த பிராமணர்களுக்கும் தெரியல. கண்டிஷன் போடுறாங்க, லட்டு பிடிக்கிறதுக்கு பிராமணர்கள் மட்டும்தான், அதுவும் இந்த இதில் பிறந்த ஐயங்கார் மட்டும்தான் லட்டு பிடிக்கணும்னு. சாதாரண மனிதர்களுக்கு கூட நெய்யில் டால்டா கலந்துருக்குன்னா தெரிஞ்சிருங்க. தெரியுமா தெரியாதா? அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, திறமை இருக்குது? அதை எப்படி சுத்தப்படுத்துகிறாங்க? அது அதுக்கு மேலே மாட்டு கொழுப்பு கலந்து சுத்தப்படுத்துறது எதை வச்சுன்னா மாட்டு மூத்திரத்தை வச்சு. 2 மாட்டு தானே, அதுக்கு இது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் கோயிலுக்குள்ளே போனால் எங்களுக்கு தான் தகுதி திறமை.
இந்த தகுதி திறமையில் நம்ம நிதியமைச்சர் இருக்காங்க பாருங்க. நீங்கள் ஜாதியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியாவில் கருணைமிக்க பெண்மணி 2வது அன்னை தெரசா அவங்க தான். ஒரு கேள்வி கேட்டால் அப்படி அன்பாக பேசுவாங்க பாருங்க. நண்பரே இங்கே வாங்க, அப்படி அன்பா வந்து கேளுங்க, பதில் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்கிற பதிலாம் ரொம்ப அன்பாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு தேர்தலில் கூட நின்னது இல்லையே. ஏதாவது தேர்தலில் நின்றுருக்காங்களா? மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா? இல்லையே. ஆனால் எப்படி அப்படியே நிதியமைச்சரானாங்க? அதே கட்சியில் ஒரு அம்மா தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்னு கத்தி கத்தி எல்லாரும் கேலி பண்ணாங்க. அவ்வளோ கேலியை வாங்கி தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணி அந்த அம்மா வேணால் நாங்கள் கவர்னராக வேறு ஊருக்கு அனுப்புகிறோம், அமைச்சராக ஆக்க மாட்டோம், ஆனால் தேர்தல்லையே நிற்காம டைரக்டாக நிதியமைச்சர் ஆக்கிறதுக்கு ஒரு ஜாதி வேணும். இப்படிப்பட்ட ஜாதி ஆதிக்கம் இருந்த இந்த நாட்டில் அதையெல்லாம் தூக்கி உடைச்சி போட்டு எனக்கு தகுதி இல்லை திறமை இல்லை என்று உன் கடவுள் சொல்லுமானால் அந்த கடவுளை உடைச்சி நான் ரோடுக்கு ஜல்லி போடுவேன்னு சொன்னார் பெரியார். எல்லாரும் ஐயோ என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, என் கடவுள் என்னை படிக்க சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை? என் கடவுள் எனக்கு மரியாதையை கொடுத்தா எனக்கு என்ன பிரச்சனை? என் கடவுள் எப்படி எனக்கு இப்படி ஒரு தலையெழுத்தை எழுத முடியும்? அப்படி எழுதியது என் கடவுளாக இருக்க முடியுமா? அப்படி ஒரு கடவுள் இருக்குமா என்று கேட்டார் பெரியார். இதெல்லாம் தான் திராவிட இயக்கம் உருவாக்கிய அடிப்படை. ஜாதி தப்பு, ஆண் பெண் பேதம் தப்பு, பிறப்பினால உடல் குறையினால ஒருத்தரை நீங்க அவமானப்படுத்துறது தப்பு, மதத்தின் காரணமாக ஒருத்தரை வெறுக்கிறது தப்பு. அவரவருக்கு அவருடைய வழிபாட்டு உரிமை உண்டு. இங்கிருந்து நீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வருது, ஜெர்மனியில் கிருஷ்ணர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது, ரஷ்யாவில் அந்த ஊர்காரங்கள்லாம் கிருஷ்ணரை தூக்கிட்டு ஆடுறாங்க. ஓகே, ஆடலாம், தப்பு கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஆட போகிறாங்க. ரஷ்யாவில் இருக்கவன் கிருஷ்ணரை தூக்கிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஆடினா உனக்கு நல்லா இருக்கு. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கிறிஸ்துவை தூக்கிட்டு அலேலுயா அலேலுயான்னா ஏன்பா வலிக்குது? என்ன பிரச்சனை உனக்கு? அவர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னா நல்லா இருக்குமா? பக்கத்து வீட்டுக்காரர் அலேலுயான்னு கத்துனா இவர் சண்டைக்கு போகணுமா? இந்த வெறுப்பை, இந்த மத வெறுப்பை மக்கள் மனதில் விதைக்கிற அந்த அரசியலுக்கு எதிரானது திராவிட தத்துவம். இந்த அடிப்படைகளில் வளர்ந்த இந்த தத்துவம் தான் இந்த தமிழ்நாட்டை காக்கக்கூடிய அடிப்படை கருத்துங்கிறதுனால அது என்றைக்கும் நம்முடைய தீராத லட்சியமாக இருக்கும். கடைசியாக ஒன்றே ஒன்று, நம்ம வரலாறு என்னன்னு நம்முடைய எதிரிகளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்கள் அவர்கள் புரிந்து கொள்ளணும். சகோதரிகளுக்கு மட்டுமல்ல, இந்த இயக்கமும் இந்த நாடும் எப்படிப்பட்ட வரலாற்றை எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்னா, தந்தை பெரியார் அவர்கள் மீது 2 நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கு. ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு அவரே நேராக கோர்ட்டுக்கு போனார். இன்னொரு நீதிமன்ற அவமதிப்பு, பெரியார் கோர்ட்டில் ஒருத்தர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டார். யார் மேலே போட்டார் அதுதான் முக்கியம். ஒரு பெரிய தலைவர் 1957ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தந்தை பெரியார் மீது திருச்சியில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குது. என்ன வழக்கு அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் கடுமையாக பேசிட்டாரு, பார்ப்பனர்களை தாக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த வழக்கு குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கு நடக்கும்போது 9ஆம் தேதி விசாரணை நடக்கணும். அந்த 9ஆம் தேதி விசாரணை நடக்கலை, தள்ளி வைக்கிறாங்க.
அதை ஏன் தள்ளி வைக்கிறாங்கன்னா, அது பெரிய தலைவர் திருச்சிக்கு வராரு, அதுக்காக அந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்கிறாங்க. அந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த தலைவர், டெல்லியின் மிகப்பெரிய தலைவர், திருச்சியில் இருக்கிறார். திருச்சியில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். பேசிட்டு விமானத்தில் டெல்லிக்கு போகிறார். அந்த 14ஆம் தேதி தந்தை பெரியார் மீது அந்த வழக்கில் தண்டனை வழங்கப்படுது. இந்த தண்டனை வழங்கின பிறகு பெரியார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டெல்லியிலிருந்து வந்த அந்த தலைவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தார். இந்த வரலாறு இன்னைக்கு அரசியல் சூழல் எந்த அளவுக்கு எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அப்போ பெரியார் அந்த தலைவர் மீது வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவர் இந்தியாவுக்கே பெரிய தலைவர், இவர் திருச்சிக்கு வராரு, என் மேலே விசாரணை அங்கே கோர்ட்டில் நடக்குது. அப்போ திருச்சியில் பொதுக்கூட்டத்தில் பேசிய இந்த தலைவர் என் பேச்சை குறிப்பிட்டு என்னை கண்டித்து பேசினார். அடுத்தது, என் வழக்கு விசாரணை நடத்துகிற அந்த நீதிபதியை சந்தித்து பேசியிருக்கிறார். மூணாவது, அந்த வழக்கை நடத்திய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சீனிவாச ஐயங்காரை அழைத்து பேசியிருக்கிறார். என்னை பற்றி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, என் கேஸை நடத்துகிற ஜட்ஜுக்கிட்ட பேசியிருக்காரு, எனக்கு எதிராக வழக்கு நடத்துகிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஒரு வழக்கு நடக்கும்போது ஒரு பெரிய தலைவர் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அந்த வழக்கை போடுகிறார். நம்முடைய தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக நான் வரவேற்கிறேன். என்ன முக்கியமான வழக்கு சொல்கிறேன். அப்போ தந்தை பெரியார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டார். அது யார் மீது அப்படின்னா, அன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் மீது. நேரு மீது இப்படி ஒரு வழக்கு போட முடியுமா? அப்போ ஹைகோர்ட்டுக்கு அதிர்ச்சி. ஹைகோர்ட் ஜட்ஜுங்க கேட்குறாங்க, என்ன நீங்கள் நேரு எப்படி உங்களை பற்றி பேசினாருன்னு சொல்கிறீங்க? இதை பாருங்கள், பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார். உங்கள் மேலே வழக்கு நடக்கிறது அவருக்கு எப்படி தெரியும் என்று பெரியாரிடம் கேட்கிறார்கள். பெரியார் நீதிபதிகளுக்கு சொல்லுகிறார், நான் பேசுனது அவருக்கு எப்படி தெரியும்? நான் பேசிய செய்தியை நேருவுக்கு சொன்னவர்கள் என் மீது வழக்கு நடப்பதை மட்டும் சொல்லாமல் இருந்திருப்பார்களா அப்படின்னு கேட்குறார். ரெண்டாவது, அவர் யார் யாரை சந்தித்தார் அப்படின்னா, அந்த வழக்கு நடத்துகிற நீதிபதியை சந்தித்தார், கேஸ் நடத்துகிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை சந்தித்தார். இதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு என்று தந்தை பெரியார் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல முறை வாதங்கள் நடந்து பிறகு, இல்லை நேரு போன்ற ஒரு பெரிய தலைவர் நேரடியாக இப்படி செஞ்சிருக்க மாட்டார், அவர் தெரிந்து அதை செய்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தள்ளி வச்சிட்டாங்க. சரி, இது நடந்தது. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 1957 அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உலகத்தால் வியந்து பார்க்கப்பட்ட பிரதமர், உண்மையிலேயே வியந்து பார்க்கப்பட்ட பிரதமர், சொந்தமாக பேசுகிற பிரதமர், பெரிய படிப்பாளி, பெரிய அறிவாளி, ஜனநாயக பண்புகள் மீது மரியாதை வைத்திருந்த தலைவர். அவரை எதிர்த்து இப்படி ஒரு வழக்கு போட முடியும். அந்த வழக்கை நீதிபதிகள்
இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா அப்படின்னு பலமுறை விசாரணை நடத்துகிறார்கள். இதெல்லாம் இந்த இயக்கம் நடத்தி காட்டிய இன்றைக்கு நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாத சாதனைகள். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படியெல்லாம் தப்பா பேசுறாரு, வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு, மக்கள்கிட்ட போய் பொய் பேசுறாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்க சொத்தை எல்லாம் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு ஒரு வழக்கு போட்டா கோர்ட் இல்லை, தேர்தல் ஆணையம் இல்லை, போலீஸ்காரர்கிட்ட கூட போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு எப்படி தேவைப்படுவதாக இருக்கிறது என்பதற்கு இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய இந்த திராவிட தத்துவத்தை நம்மால் மேற்கொண்டு எடுத்து செல்ல முடியும். கடைசியாக இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தந்தை பெரியார் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பற்றியும் ஆட்சியில் உயர்ந்த பதவியிலே ஒரே ஜாதிக்காரர்கள் இருக்கிறார்கள், இதான் அவர் பேசியது. ஒரே ஜாதிக்காரர்கள் இங்கெல்லாம் பதவியில் இருந்தா மற்றவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அது தவறு என்று கருதிய, அவர் மீது கடுமையான தண்டனை கொடுங்கள் என்று பேசிய அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இன்னைக்கு அவருடைய பேரன் இன்றைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் எடுத்து போடுறார் அந்த பட்டியலை. எத்தனை பேர் மத்திய அரசு பதவியில் இருக்காங்க, அதில் அத்தனை பேரும் ஒரே ஜாதியா இருக்காங்க, இது என்ன நியாயம், இதுதான் சமூக நீதியா என்று இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பட்டியலை வெளியிடுகிறார். அப்படின்னா இந்த அரசியல் போக்கு இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் பெறுவதற்கு அதை வழிநடத்தி செல்லுகிற நம்முடைய திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த முயற்சி தான் அன்றைக்கு தந்தை பெரியார் பேசிய கருத்தை இன்றைக்கு காங்கிரஸ் இயக்கம் ஏற்றுக்கொள்ளவும், ராகுல் காந்தி அவர்கள் அதை எடுத்து சொல்லவும் இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது எனும் போது, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே தேவையான லட்சியமாக இருக்கிறது. அதை கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்புறம் ஒன்று, இன்னைக்கு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க, இனிமேல் திராவிடத்துக்கு வேலை இருக்கா, திராவிடம் என்பது இருக்குமா, திராவிடம் தேவையா அப்படிலாம் கேட்குறாங்க. இந்தியாவில் திராவிடத்துக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்டால், இனிமேல் திராவிடத்துக்கு வேலை இல்லை, இந்தியாவை திராவிட இந்தியாவாக மாற்றுவது தான் நம்ம வேலை. இந்தியாவை திராவிட இந்தியாவாக மாற்றுவது தான் நம்முடைய வேலை. அதுதான் திராவிட தத்துவத்தினுடைய தீராத லட்சியத்தை எடுத்து செல்ல வேண்டிய பெரிய பணி என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.